கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் சந்திக்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு கனத்தை மகிமை செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதமாக இருக்கும்னு சொல்லி 100% நீங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக, தேவ இரக்கத்தை பாராட்டுவாராக, கிருபையை பெருக பண்ணுவாராக என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, இந்த 6வது மாதம் நம்மளுக்கு ஒரு பெரிய மாதமாக இருக்கும். காரணம் என்னென்னா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், அது கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லி பொருளாதாரத்தில் பெரிய மழை போல் பல விதமான பிரச்சனையோடு கொடுப்போம். இந்த மலையை நான் எப்படி கடப்பதுன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், இல்லை மனமடிவாக இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் சரி தான், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு பேசுவார். அந்த வார்த்தை உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். மழை போல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வழித்தடமாக மாற்றுகிறதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அருமையான இந்த நாளிலே, இந்த மாதம் ஆண்டவர் உங்களோடு கூட வாக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்றால், சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனம் விதமாக சொல்லப்படுது. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபவேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார்கள். பெரிய பர்வதம், பெரிய பர்வதம் என்னென்னா, நம்ம சொல்கிறலாம் மலை போல் பிரச்சனை இருக்குது, பெரிய பர்வதம் போல் இருக்கிறது, இதை நான் எப்படி கடப்பேன்னு சொல்லி நீங்கள் சோர்வோடு கூட இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், இல்லை புலம்பலோடு கூட இருக்கலாம், வருத்தத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டோட நாம மகிமைக்காக சொல்லுகிற பெரிய பர்வதத்தை பார்த்து கலங்கிறாதீங்க, பயப்பட்டுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதை பார்த்து சொல்ல வேணும், நீங்கள் எம்மாத்திரம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் பெரிய பர்வதம் போல் இருக்கலாம், இல்லை சூழ்நிலைகள் போராட்டம் பெரிய பர்வதம் போல் இருக்கலாம். உங்களுக்கு எது பெரிய பர்வதம் போல் இருக்கிறதோ அதை பார்த்து நீங்களும் நானும் பேசக்கூடிய ஒரு காரியங்கள் என்னென்னா, எம்மாத்திரம். எம்மாத்திரம்னா அந்த பெரிய மலை போல் இருக்கிற பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பாருங்கள், அது உங்களுக்கு சமபூமியாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான அந்த வார்த்தை சொல்லுறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபவேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். கிறிஸ்துவ அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு முன்பாக சமபூமியாக அந்த பர்வதம் போல் இருக்க அந்த மலை வழித்தடமாக இந்த மாதத்தில் கர்த்தர் மாற்றி அமைத்து உங்களுக்கு ஒரு வழிவாசலை, புதிய வாசலை ஆண்டவர் திறப்பார், புதிய கதவுகளை ஆண்டவர் திறப்பார், புதிய காரியங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத, நீங்கள் ஜெபித்து இது வரைக்கும் சோர்ந்து போன காரியங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக, உங்களோட இறுதி அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக, ரொம்ப முக்கியமான மனமகிழ்ச்சியை கொடுக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அருமையான ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை பார்த்து பெரிய பருவத்தை பார்த்து கலங்கிறாதீங்க. ஆபகுக் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் விசுவாசியாத கிரியே உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வேலையை நான் உங்கள் நாட்களில் ஆண்டவர் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் நிற்பீர்கள் என்றால், பெரிய பர்வதத்தை பார்த்து இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விசுவாசத்தோட பேசுவீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நினச்சி பார்க்காத காரியங்களை இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். நினச்சி பார்க்காத வேலை, உங்கள் தொழில் ஸ்தலத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு வேலையை கர்த்தர் செய்ய போகிறார். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு வேலையை செய்ய போகிறார். உங்களோட ஊழிய பாதையில் நினச்சி பார்க்காத ஒரு வேலையை செய்ய போகிறார். உங்கள் பொருளாதார குறைவில் இருக்கிறதுல நினச்சி பார்க்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவர் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகத்துவமாக இருக்கும். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி பார்க்காத காரியத்தை செய்ய போகிறார். அது எப்போ செய்ய போகிறான்னு சொல்லி பார்த்தோம் என்றால், ஆபகுக்கு 3வது அதிகாரம் அதில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் விதமாக சொல்லப்படுது. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்கள் நடுவிலே அதை விளங்க பண்ணும். வருஷங்கள் நடுவுன்னா என்னது? 6வது மாதம். அழகாக சொல்லப்படுறது, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும் என்று சொல்லி விண்ணப்பம். நீங்கள் இந்த மாதம் விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவர் எசேக்கியா ராஜாவோட விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதே போல் உங்களோட விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் இந்த மாதத்தில் நிச்சயமாக பதில் கொடுப்பார். எதை குறித்து கவலைப்பட வேண்டிய ஒன்றுமே இல்லை. எத்தனை லட்ச ரூபா கடன் வச்சுருக்கிறீங்க? எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கிறது? அதை காட்டிலும் இயேசு பெரியவருங்க. அதை காட்டிலும் இயேசு பெரியவர். அழகாக மாற்றி கொடுப்பார். பெரிய பருவத்தை பார்த்துட்டு நான் இதை எப்படி கடப்பேன், இதில் நான் எப்படி போவேன், நான் என்னோட பாதை ரொம்ப இதாக இருக்கிறதேன்னு சொல்லி மனமடிவாயிராதீங்க, மனசோர்வாயிராதீங்க. அதை பார்த்து அந்த மலையை பார்த்து பேசுங்க. எனக்கு அந்த நாளில் கரடி என் கையில் ஒப்பு கொடுத்தார், சிங்கத்தை ஒரு நாள் என் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த கோலியத்தை மாத்திரம் சொல்லி பாருங்க, கோலியத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். என் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார்.
அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் ரட்சிப்பை கொடுத்த தேவனாகிய கர்த்தர், அபிஷேகத்தை கொடுத்த கர்த்தர் இந்த மலையை உங்களுக்கு ஒரு வழித்தடமாக மாற்ற முடியாதா? ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் பார்ப்போம். 49வது அதிகாரம் 11வது வசனம். என் மலையெல்லாம் வழியாக்குவேன். வேதத்தில் அழகாக சொல்லப்படுது, என் மலையெல்லாம் வழியாக்குவேன். அப்போ என்னன்னா, என் மலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மலை போல பிரச்சனை இருக்குது. அதை யார் வழியாக்கணும்னா நீங்கள் தான் வழியாக்கணும். எப்படி அந்த மலையை வழியாக்கணும்னா, மத்தேயு 21:21 சொல்லப்பட்டிருக்கிறது, மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போ என்று சொல்லும் பொழுது உங்கள் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை மலை போல இருக்கிற பிரச்சனை அது அப்படியே விலகிப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களோட என் மலையை வழியாக்குவேன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மலையை நீங்கள் வழியாக்குறதுக்குள்ள கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதம் எப்பேற்பட்ட அடைப்பு, எவ்வளோ பெரிய தடையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனையாக இருக்கலாம், வழித்தடமாக மாறும். இந்துவும் சேனையில் கர்த்தரால் ஆயிற்று. அதை கடந்து போகிறதுக்கு தேவனை கர்த்தர் கிருபை செய்வார். இந்த மாதம் நீங்கள் நினைத்து பார்க்காத வேலையை கர்த்தர் செய்ய போகிறார். அந்த வேலை நடக்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும், உங்கள் குறைகள் நிறைவாக மாறும், உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறி நீங்கள் ஒரு பலவானாக மாற அந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரிகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அவரோட வேலையை இந்த மாதம் உங்களுக்காக செய்ய போகிறார். எனக்காக அவர் யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவீது சொன்னது போல உங்களுக்காக இந்த மாதத்தில் ஒரு வேலையை செய்ய போகிறார். ஆண்டோட சமூகத்தில் அப்படியே ஜெபிப்போம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வார். பயப்படாதீங்க. ஸ்கூல் ஃபீஸ் அவர் கட்டி கொடுப்பாரு. நீங்கள் ஜெபித்து பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவர் எங்கே இருந்தாலும் சரிதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்து ஆண்டோட சித்தத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். கண்களை முடியும் அப்படியே ஜெபிப்போம். அப்பா பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் அருமையான வார்த்தையை பேசினீங்கப்பா. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செர்பவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக. ஆண்டவர் இன்னைக்கு பருவதம் போல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அந்த மலையை பார்த்து பேசு என்று சொன்னீங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனை பார்த்து சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் அந்த மலை விலகுவதாக என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அது ஒரு வழித்தடமாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. நீங்கள் விசுவாசியத்தை கிரியை உங்கள் நாட்கள் நான் நடப்பிப்பேன்னு சொன்னது போல கர்த்தர் நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறேன். என் மலையை வழியாக்குவேன்னு சொன்னது போல ஆண்டவர் நீர் எனக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தின்படி நான் பேசுகிறப்பா. எனக்கு இருக்கிற மலை இயேசுவின் நாமத்தில் அது வழியாக மாறுவதாக என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்கிறையா. விசுவாசியத்தை கிரிகளை கர்த்தர் நடப்பிங்க. கர்த்தாவே கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவில் அதை விளங்க பண்ணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை கண்ணீரை துடைத்து குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றி சமாதானத்தை சந்தோஷத்தை பெருக பண்ணுங்க. எல்லா கன மகிமையும் உமக்கு ஒரு இருக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.